வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களை தேடி வந்துட்டுருக்குன்னா, இதை ஈர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க. நல்லது தேடக்கூடிய உங்கள் மனசுக்கு தான் இந்த நல்ல தகவல்கள் எல்லாமே உங்களை அடைஞ்சிட்ருக்கு. அந்த வகையில் இந்த பதிவு ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களும் மகர ராசிக்காரர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அங்கே என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் அங்கே நல்ல மாற்றங்கள் உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், அந்த வீட்டில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றது எல்லாமே மிக 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 பயனுள்ள ஒரு தகவலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகையால் நீங்கள் பார்த்த பதிவுகளிலேயே இந்த பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவின் மூலமாக பலரது வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும்னு நான் முழு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை கொடுக்குறேன். ஆகையால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இவ்வளோ பேர் இப்போ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பேக்கிங் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங் பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம அனுப்பிடுவோம். ஆகையால் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோருமே நான் வாட்ஸ்அப் நம்பர் காட்டுறேன். ஒரு முறை நீங்கள் வாங்குங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப நீங்களே வாங்குவீங்க. அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இன்றைக்கி வாங்கிய பலரும் உங்களுடைய ரிவ்யூலாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை தான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லேயும் சொன்னேன். நல்லது நல்லவர்களை அடைவதை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆகவே நமது மூலிகை சாம்பிராணி அனைவரது வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு நான் நம்புகிறேன். இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில காலங்களில், இன்னும் சில நாட்களில் உங்களது வீட்டின் அருகிலேயே அனைத்து மளிகை கடைகளிலுமே நமது மூலிகை சாம்பிராணி கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கை மேலே வாங்குறவங்களுக்கு நம்ம இலவச ஆன்மீக பொருட்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் கருங்காலி மாலை, ரெட்டைகிரை பிரேஸ்லெட்டு, இலவச ஆன்மீக பொருட்கள்னு சொல்லி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். கும்பராசி, மகர ராசி, இந்த ரொம்ப முக்கியமான ராசிக்காரர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே. ஏன்னா இந்த இரண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் என்னென்ன படாத பாடு பட்டிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கடந்த சில பதிவுகளில் மிக தெளிவாக பார்த்தோம். அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஏங்க இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன், ஐயா இந்த ராசிக்காரங்க தடுமாறின சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க, பல வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இனி வர காலத்தில் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இனியும் நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களையோ அல்லது நம்ம லைஃபே அவ்வளோதான் நீங்களே முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்களோ, இனி வரக்கூடிய காலம் மிக கடுமையானதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் தான் இதை நான் சொல்கிறேன். கும்பராசி, மகர ராசி ரெண்டு ராசிக்காரர்களும் மீண்டும் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த நல்ல எதிர்காலத்தை திரும்ப கையில் பிடிப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக தான், இந்த ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் இந்த நேரத்தை பார்க்கணும். ஆகவே முதல்ல இந்த கும்பராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கும்பராசிக்காரர்கள், இரண்டு ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் தான் தலைவர். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கசப்பான உண்மையை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். கும்பராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் கவனிக்க மறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சிறிய தவறுகள் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கும்பராசியில் குறிப்பிட்ட வயதை தாண்டிய நபர்களுக்கு, ஒரு 30-35 வயசு தாண்டினவங்களுக்கு தன்னுடைய லைஃப்பை திரும்பி பார்த்தாங்கன்னா அங்கே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பல இடங்களில் நடந்திருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறிய தவறு வாழ்க்கையே மாற்றிருக்கும். ஆகையால் தான் நான் கும்பராசிக்காரர்களுக்கான பதிவுகளும் இந்த ராசிக்காரர்களுக்கான ஜாதங்கள் பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்வது என்னென்னா, ஐயா நீங்கள் இப்போ எதையெல்லாம் நீங்கள் அலட்சியமாக நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்கிறீங்களோ, அது எதிர்காலத்தில் அதனுடைய விளைவுகள் என்னன்றதை நீங்கள் அப்போ நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டம் வர்றப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன். அதை கும்பராசிக்காரங்க பலரும் உணர்ந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு விஷயம், சிறிய தவறுகள் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத இவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், இவங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல் அபச்சொல் பேசவே கூடாது. ஏன்னா நான் முதல்ல இதெல்லாம் சொல்லிடுறேன். சில விதிமுறைகள் மட்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ராசிக்காரர்கள் பணவரவு அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரர்கள் அபச்சொற்களை தவிர்க்க வேண்டும்.
சனி பகவான் நீதிகாரகன், அவர் தான் உங்களுடைய அதிபதி, உங்களுக்கான தலைவர். அப்படின்றப்ப நீங்கள் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களோ, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். நீங்கள் இதை கும்பராசிக்காரங்க இதை வேணால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் செக் பண்ணி கூட பாருங்கள். எதெல்லாம் அதிகமாக பேசுகிறீங்களோ, எந்தெந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக நம்பி அந்த வார்த்தைகளை உங்கள் வாய்களில் உச்சரிக்கிறீர்களோ அது நாளடைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் கும்பராசிக்காரங்களை நெகட்டிவாக கூட விளையாட்டுக்கு பேசாதீங்கன்னு நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப முக்கியம். ஏன்னா கும்பராசிக்காரங்க மனசு நொந்து சில விஷயங்களை அவங்க வாயில் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லானதாக மாறிடும். கண்டிப்பாக கும்பம்னாவே குடும்பம், மங்களகரமான ஒரு விஷயம். அப்போ கும்பராசிக்காரங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் அவங்க மனசார சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா தான் அந்த வீடு நல்லாயிருக்கும், அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். இது முதல்ல கும்பராசிக்காரங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது முதல்ல தெரியணும். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், கும்பராசிக்காரர்கள் மனதார வாய் விட்டு சிரித்து மகிழ்ச்சியோட ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான அனைத்து அமைப்புகளையும் பெறுகிறது. இதே எந்த வீட்டில் கும்பராசிக்காரங்க மனசு நொந்து அழுது புலம்பி ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த வீடு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை கொண்ட வீடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கடந்த கால சில வருடங்களில் கும்பராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் 7.5 சனியில் எவ்வளவு கோபங்கள், எவ்வளவு வார்த்தைகளை சிதற விட்டுட்டீங்க, எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு. இங்கே பல உறவுகளை இழந்து பல உறவுகளிடமிருந்து பிரிந்து மனவேதனைக்கு உள்ளாகி தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட நிறைய பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கு. இடமாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் இருந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. இருந்தால்தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. உங்களை பற்றி பேசுபவர்கள், உங்கள் பின்னாடி பேசுகிறவங்க, உங்களை பார்த்து ஒரு காலகட்டத்தில் பொறாமப்பட்டவங்க, இன்றைக்கி நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, இப்படிப்பட்ட நபர்கள் அதிகமாக உங்களை சுற்றி இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்களை கடந்து நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களாக இல்லை, சில நேரங்களில் இல்லாத விஷயத்த கூட இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க. இது நல்லா கும்பராசிக்காரங்க நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இது ஒளிஞ்சிட்ருக்க ஒரு விஷயம். இது வெளியில் யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறையா பார்க்குறப்ப டீப்பாக அனலைஸ் பண்ணும் பொழுது, அவர்களிடம் பேசும் பொழுது தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா, இல்லாத விஷயத்த கூட திடீர்னு நினச்சிக்கிட்டு அவங்க பயந்துக்குவாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பணவரவு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்குமே தாங்க முக்கியம். ஒரு மனிதனுக்கு காசுன்றது முக்கியம்தான் அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, ஐயா இங்கே மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே பணம் முக்கியம்தான். ஆனால் இந்த பணம் என்ற ஒரு விஷயத்திற்கு நல்லவங்க கெட்டவங்களாம் தெரியாதுங்க. இதுதான் உண்மை. பணம் யார் அதை ஈர்க்கிறார்களோ அவரிடம் செல்லும். அதுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் தெரியாது. சரிங்களா? அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இங்கே நல்லவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லபடியாக வாழ்கிறாங்க அப்படின்ற எண்ணமே கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா இங்கே தான் சில தெளிவுகள் தேவை. ஐயா நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிடுறாங்க, தன்னை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி ஏமாந்து கஷ்டத்துக்கு உள்ளாகி பின்னடைவு அடைகிறாங்க. இதே கெட்டவங்க ஏங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில இடங்களில் சரிங்களா, ஏன் கெட்டவங்க நல்லா இருக்காங்கன்னா, அவங்க எதை தேவையோ தன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அதை ஈர்க்கிறார்கள். எது நடந்தாலும் சரின்னு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கலாம். இந்த கர்ம வினைகள் அனைவருக்கும் சமம். அவரவர்களுக்கு வந்து சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். வட்டி முதலுமோட கர்ம வினைகள் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்தில் கும்பராசிக்காரர்கள் நல்ல மனசோடு வாழக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கணும். தென்மேற்கு மூலையை சுத்தமாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். இனிமே இந்த பதிவை பார்க்கும் கும்பராசிக்காரங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். தென்மேற்கு மூலையை சுத்தமாக வைத்திருக்கவும் கும்பராசியில் பிறந்தவர்கள். சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சளவுக்கு மாதத்தில் ஒரு 2 சனிக்கிழமையாவதும்
கருப்பு எள் கலந்த நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அதே போல் திரும்ப சொல்கிறேன், சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அதே போல் எண்ணெயில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பலகாரத்தை சனி பகவானுக்கு படையலிட்டு வழிபடுவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பண ரீதியான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு தெளிவுகள் பணவரவுனா என்னங்க, முதல்ல அதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பணவரவுன்றது உடனே திடீர்னு கூரை பிச்சுட்டு குட்டுறதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிக்குது, எங்கேருந்து அதற்கான சிந்தனைகள் உருவாகுது, அதை எப்படி மனிதன் கடைசியாக கையில் பிடிக்கிறான் அப்படின்றதெல்லாம் தான் பொறுத்து தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பணவரவு என்பது ஒரு மனிதனுக்கு முதல்ல அதற்கான அவனுடைய தேவையை பொறுத்து ஆரம்பமாகுது. அந்த தேவையை பொறுத்து ஆரம்பமாகும் போது அதை அந்த மனிதன் அடைவதற்கு எந்தெந்த வழிகளை தேர்ந்தெடுக்கிறான், அதற்கான சிந்தனைகளை எங்கெங்கே கொண்டு வரான், அதற்கான நபர்களோட யார் யார் கூடலாம் சேர்றான், என்னென்னலாம் யோசிக்கிறான் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த பணவரவுன்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாக இருக்கா அல்லது எப்போதுமே கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்குதா அப்படின்றதெல்லாம். அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது, இந்த பண பற்றாக்குறை இருக்கும் பொழுது, இந்த மாதிரி காலகட்டங்களில் முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றி அந்த அதாவது எண்ணெயில் செய்யப்பட்ட பலகாரங்களை நீங்கள் சனி பகவானுக்கு படையலிட்டு வழிபடும் பொழுது உங்களுக்கு அதற்கான அந்த தடைகள் விலகும். இந்த பணவரவு அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் கிடைக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இறைவன் நமக்கு எப்படி மாற்றத்தை கொடுப்பாருன்னா வாய்ப்புகளை தான் நம்ம கண்ணு முன்னாடி வைப்பார். நீங்கள் அதை எடுத்துக்கணும், அதை கரெக்டாக பயன்படுத்தணும். அதெல்லாம் தான் நம்ம கையில் இருக்குது. அதை தான் இங்கே மனிதன் நிறைய பேர் கோட்டை விட்டுட்டு எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையே தரல, எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு புலம்புறாங்க. உண்மையை சொல்லணுன்னா கூர்ந்து கவனிக்கணும்னு அதுதான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்புகளை கண்முன் நிறுத்துவார் கடவுள். அதை இங்கு எவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல இடத்திற்கு செல்கிறார்கள். இங்கே ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான், அவன் சரியாக படிக்காமல் ஃபெயில் ஆகிடுறான். அதுக்கு அந்த பையன் 1008 காரணங்கள் சொன்னாலும் உண்மையான ரீசன் என்னென்னா படிப்பதற்கான ஒரு இடம் அந்த பையனுக்கு கிடச்சிருக்குன்றதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்போ அந்த பையன் அதை சரியாக பயன்படுத்தி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்கணும். அப்போ அது அவன் மேலே தான் தப்பு. அதே போல் தான் இந்த பணவரவு சார்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கணும். மற்றவர்கள் பற்றின எந்த சிந்தனைகளும் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதே போல் தினமும் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு நீங்கள் வைப்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல தெளிவான மனநிலையை ஏற்படுத்தும். அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதில் ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் எடுக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? எள் கலந்த சாதத்தை தினமும் காகத்திற்கு வைப்பது நல்ல மாற்றத்தை உருவாக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு வாட்டியாவதும் கும்பராசிக்காரங்க மாதம் ஒரு முறையாவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் மனசார உதவி செஞ்சு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள், இவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களை சனி பகவானுக்கு பிடித்த நபராக மாற்றும். ஐயோ அப்படின்னா சனி பகவான் என்னை பிடிச்சி விடமாட்டாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஐயா சனி பகவான் நீதிகாரகன். சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவருக்கு பிடித்த நபராகவே இருந்தாலும் முதல்ல சோதனைகளை தான் தருவார். சோதனைகளை கொடுத்து அந்த மனிதனை சோதித்து பார்த்து அதன் பிறகு அந்த மனிதனுடைய மனநிலையை பொறுத்து அவருக்கான இடத்தையும் கொடுப்பார், நல்லதையும் கொடுப்பார். தீயவர்களுக்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து அவர்களை மனம் திருந்த வச்சு திரும்பி நல்ல ஒரு எதிர்காலத்தை கையில் கொடுப்பார். அதுதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த வழிமுறைகள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. இதே இந்த பக்கம் நம்ம மகர ராசிக்காரங்க பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா மனசு தான் மகரம். மனசில் உள்ள அந்த வேதனையும் சோதனையும் இந்த ஏமாற்றம் அப்படின்றத இவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பார்க்காதவங்களே இல்லை. இந்த மகர ராசிக்காரங்கனாவே ஒரு ஏமாற்றத்தை லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி நினச்சவங்க தான் இவங்க. கரெக்டுங்களா? எல்லாரும் நம்மள என்ன மாதிரி தாங்கன்னு நினச்சிதாங்க நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மகர ராசிக்காரங்க தான் நிறைய பேர். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்தே ஆக வேண்டும்ன்ற சூழ்நிலைக்கு இந்நேரம் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசிக்காரங்களுடைய சூழ்நிலை இப்போ என்னன்னா, இத்தனை வருடங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், இனி இதை
எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் இழந்ததை அப்படின்றத விட அடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நேரம் வந்திருப்பீங்க. அப்போ ஆப்ஷனே கிடையாது இனி மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு. இனி நீங்கள் நல்லதை அடைவதற்கான அனைத்து நல்ல முயற்சிகளையும் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா எப்போவுமே நான் அந்த மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதும் சரி, ஜாதகம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவேன். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மனிதர்களிடம் கவனமாக தான் இருந்தாங்க. இது கசப்பான உண்மை, வேறு வழி இல்லை. மகர ராசிக்காரங்க இதை ஏற்றுக்கணும், இது உண்மை. எப்போதுமே நீங்கள் பழகக்கூடிய நபர்கள், சொந்த பந்தம்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே பேசும்போது பழகும்போது எப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், உங்களை மாதிரியே நினச்சி நீங்கள் ஏமாற்றம் இந்த ஏமாற்றத்திற்கு நீங்கள் இடம் தராமல் இருக்கிற. ஏன்னா ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் இங்கே திருத்தவெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ கோடி பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் ஏமாறுறது தான் நம்ம தப்பு. அப்போ நம்ம கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏமாற்றத்திற்கான இடத்த கொடுக்காம இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் பழகாமல் இருங்க, பேசாமல் இருங்கலாம் நான் சொல்ல. பேசுங்க, பழகுங்க, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு 9 மணிக்கு தெரு நாய்கள், சரிங்களா, வீட்டில் உள்ள உங்கள்கிட்ட வீட்டு அருகில் உள்ள தெரு நாய்களுக்கு உணவளிக்கலாம். இரவு நேரங்களில் உணவளிக்கிறீங்க அப்படின்றனால கொஞ்சம் கவனமாக உணவளிக்க வேண்டும், சரிங்களா. அதே போல் முதியோர் இல்லங்களுக்கு நீங்கள் தண்ணீர் தானம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பண ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும். பணவரவை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வன்னி மரத்திற்கு நீர் ஊற்றி வருவதும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல மாற்றம். சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் நீர் வசதி ஏற்படுத்தி தருவதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். மகர ராசிக்காரங்களை என்றைக்குமே இவங்களுக்கும் அதே தான், இந்த கும்பராசிக்காரங்களாட்டம் தான். நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே வருதுன்னா தயவு செஞ்சு அதை தவிர்க்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா அது நடந்துடும். நீங்கள் பாசிட்டிவாக நல்லதை மட்டுமே யோசிங்க. அப்போ தான் அந்த நல்லதுக்கான அனைத்து மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக மகர ராசிக்காரங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சரிங்களா, யாராவது ஒருத்தருக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சனிக்கிழமையாக பார்த்து அவர்களுக்கு கருப்பு நிற துணி, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ ஒரு துண்டோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கருப்பு நிற துணியை தானமாக கொடுத்து பாருங்கள். இந்த பதிவை பார்க்கும் மகர ராசிக்காரங்க, உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களில் யாராவது ஒருத்தருக்கு சனிக்கிழமையாக பார்த்து கருப்பு நிற ஆடையை நீங்கள் வாங்கி தானமாக கொடுத்து பாருங்கள். அது அடுத்த சில நாட்களில் வாரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழிபாடு ரீதியாக நம்ம கொடுத்த இந்த பரிகாரங்களும் இந்த உங்களுக்கு சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். திரும்ப சொல்கிறேன், கும்பம் மகரம் ரொம்ப முக்கியமான ராசிக்காரங்க. சனி பகவானுடைய ராசி தான் இந்த 2 ராசியுமே. அப்படின்றப்ப இந்த 2 ராசிக்காரர்களும் வாழ்வில் கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி கிடைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, தொடர்ந்து நல்லதை கொடுக்குற வாழ்க்கை. இதை மட்டும் இந்த 2 ராசிக்காரங்க மறந்துடாதீங்க. கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை தாண்டி கிடைக்கும் வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை கும்பராசிக்கும் மகர ராசிக்கும். இதை எக்காரணத்தை கொண்டு இந்த 2 ராசிக்காரங்களுமே மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கும்பம் மகரம் இந்த 2 ராசிக்காரங்களும் கமெண்ட் செக்ஷனில் போனால், ஐயா நீங்கள் நான் 50 65 70 வயசு ஆகுது, இன்னை வரைக்கும் கஷ்டம்தான், ஒரு நல்லது கூட என் லைஃப்பில் நடக்கலைன்னு சொல்லி புலம்புறவங்களாம் நிறைய பேர் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு பிரச்சனை கஷ்டம் இத்தனை வருஷம் எனக்கு நல்லதே நடக்கலைன்னு. ஆனால் நடைமுறையில் சாத்தியமான உண்மை என்னன்னா, அப்படி சொல்லக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் நம்ம போய் பரிசீலனை பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும்.
அங்கே நடந்த மாற்றங்கள் என்ன, அங்கு இவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள் என்ன, இவர்கள் பயன்படுத்த மறந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கும். இங்கே வாய்ப்பே கிடைக்கலினாலும் வாய்ப்பை உருவாக்க கற்றுக்கிட்டோம்னா அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஆகவே இந்த 2 ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நான் நம்புகிறேன். ஐயா, நீங்கள் என்ன மனநிலையில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும்போது இந்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கான்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இந்த வியூஸ் போகணும், நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்ல. இத்தனை வருடமாக நம்ம கொடுத்த பதிவுகளை பார்த்து இன்றைக்கி 11 லட்சத்துக்கும் மேலே சந்தாதாரர்கள் எல்லா நாடுகளில் இருந்து நம்ம பதிவுகளை பார்க்குறாங்க. 30 கோடிக்கும் மேலே பார்வையாளர்கள் நம்ம சேனலில் இருக்காங்க. நம்மக்கிட்ட பல ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் ஆன்மீக பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனாயிரம் நபர்கள் நம்மிடம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. இவ்வளோ விஷயமும் நம்ம சேனலில் நடந்திருக்குன்னா எல்லாருக்குமே நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் நாம் கொடுத்த பதிவுகள் மூலமாக கிடைத்த நன்மையும் தான். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னாவே உங்களுக்கு எதிர்காலத்தை கடவுள் நல்லபடியாக வச்சிருக்காருன்னு அர்த்தம். இதை மனிதனாக தான் கெடுத்துக்கிறான், மனிதனே தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான், அதை கவனிக்க மறந்துடுறான். ஆகவே நம் பதிவை பார்க்கும் அனைத்து நபர்களும் தன் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.